கண்டுபிடிச்சி தான் இருக்கிறாங்க. இன்னும் அவங்க எல்லாம் போய் என்ன செய்யல, முழுமையான செய்திகள் சொல்லல. ஒவ்வொரு செய்திகளும் முன்னுக்கு பின் முரண்பாடாக, அது பனி கட்டி கட்டதா சொல்றாங்க, இல்ல தண்ணி கட்டிங்கிறாங்க, இல்ல அது வர புகைங்கிறாங்க, அல்லது உப்புங்கிறாங்க, இப்படி பல செய்தி சொல்றாங்க. சமீபத்தில் கூட ஒரு புகைப்படத்தை போட்டு காட்டினாங்க, வெள்ளையாக இருந்தது, பிறகு அதை காணல. முதல்ல அது உப்புனாங்க, பிறகு சொன்னாங்க இல்ல அது உப்பு இல்ல பனி கட்டி, பனியினால என்ன செய்யுது அது கரைஞ்சிட்டு அப்படிங்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு செய்திகளை புதிதாக செய்திருக்கிறாங்க. நான் நெட்ல பார்த்தேன். அப்ப அன்புள்ளவர்களே, இன்றைக்கு வரைக்கும் இவ்வளவு விண்வெளி மையங்கள், அதுக்கான ஓடங்கள் எல்லாம் சேர்த்து இவ்வளவு ஆராய்ச்சிகளுக்கு பிறகு அவங்க போகல. ஆனால் இந்த கண்டுபிடிப்புக்கே வாய்ப்பில்லாத அந்த நேரத்தில் இவ்வளவு தூரங்களை ஒரு நொடிப்பொழுதிலே கடந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்றால் நாம் நம்புகிறோம். அதுல எந்தவித சந்தேகம் இல்லாம நம்புறோம், நம்ப வேண்டும் என்றால் இது ஆதாரபூர்வமான ஹதீதுகள், ஆதாரபூர்வமான செய்திகள், குர்ஆனுடைய வசனம், இதுல நாங்க எந்த சந்தேகமும் இல்லாம நம்புறோம். அப்ப அல்லாஹ்வுடைய வல்லமை, அல்லாஹ் எவ்வளவு சக்தி வாய்ந்தவன் என்கிற செய்தியை, அப்ப இந்த செய்தியை அன்றைக்கு காலையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள்கிட்ட சொன்ன போது, அப்போ குறைஷிகளுக்கு ஒரு கையில குரங்கிட கையில கிடைத்த மாலை மாதிரி, பூமாலை மாதிரி போதுமா? இதுவரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லக்கூடிய அல்லாஹ் பற்றிய செய்திகள், மறுமை பற்றிய செய்திகள், குர்ஆனுடைய வசனங்கள் எல்லாம் பொய் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது கிடைக்கலன்னா அவங்களுக்கு பெரிய சந்தோஷம். இவ்வளவு நாள் நாங்க இதை பொய் என்று சொல்லுகிறோம், சொல்லக்கூடியதை இப்ப சொல்றதை நம்புவீங்களா? இவ்வளவு குறுகிய நேரத்தில் இவர் என்ன செய்தாராம்? பைத்துல் மக்திஸ் போனாராம். அது மட்டும் இல்ல, அங்கிருந்து மேலுக்கு போனாராம், 7 வானங்களை கடந்து போனாராம், ஒரு தினம் எல்லாம் கண்டாராம் என்று சொல்லாரே, நம்புவீர்களா என்று அந்த குறைஷிகள் சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார்கள், இந்த முஸ்னத் இமாம் அஹ்மதிலே வரக்கூடிய ஹதீஸ், நான் இந்த இஸ்ராவுடைய சம்பவம் எனக்கு நடந்த போது, பைத்துல் மக்திஸ் வரைக்கும் நான் போன சம்பவம் நடந்த போது குறைஷிகள் என்னை பொய்ப்படுத்தினார்கள். நான் ஹஜ்ர் இஸ்மாயில் இருந்து கொண்டிருந்தேன். அல்லாஹ் தஆலா எனக்கு பைத்துல் மக்திஸை எனக்கு நேரில் காட்டுவது போன்று எனக்கு தோன்ற வைத்தார். நான் அவர்களுக்கு அதை என்ன செய்தேன், நேரில் பார்ப்பது போன்று அவர்களுக்கு நான் அதை அறிவித்து கொடுத்தேன். அவங்க கேட்கிறாங்க, முதல்ல பார்த்துட்டு வந்தவங்க ரசூலுல்லாஹ் அவங்க போனாங்களா இல்லையா என்பதை ஊர்ஜிதப்படுத்துறதுக்காக சொல்லுங்க பார்ப்போம். நம்ம கூட கேட்போம் இல்லையா, அங்க போனீங்களா, அப்ப நீங்க சொல்லுங்க பார்ப்போம், இப்படி என்னென்ன கண்டீங்க. ரசூலுல்லாஹ் அவங்க அப்படியே காட்டு சொல்றாங்க. அது மட்டுமல்ல, அவங்க வரும்போது இந்த குறைஷிகளுடைய ஒட்டக கூட்டம் ஷாமில் இருந்து வந்து கொண்டிருக்கிறது. அது எங்கே இருக்கிறது, அந்த நேரத்திலே அவங்க சொன்ன இடம் சரியாக இருந்தால் இத்தனை நாளைக்குள் வர வேண்டும், என்ன நேரத்துக்குள். அதே போன்று வந்தது. முதல் ஒட்டகம் எதிர்க்கிறது என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்படியெல்லாம் சொன்னதுக்கு பிறகு அந்த மக்கள் நம்பவில்லை. இதை விட ஒரு அற்புதம் தான் என்ன, மிஅராஜ், 7 வானங்களையும் கடந்து போனது. பைத்துல் மக்திஸுக்கு போனதே நம்பல அவங்க. கிட்டத்தட்ட 3000 கிலோமீட்டர். அதே நடக்க முடியாது. ஒரு இரவில் போயிட்டு வர முடியுமா? அன்னைக்கு மாதிரி ஜெட் விமானங்கள்லாம் இருக்கிறதா? அன்னைக்கு ஆகப்பெரிய வாகனம் ஒட்டகம் தான். அதுல இவ்வளவு தூரத்துல போயிட்டு வர முடியாது. அதே அவங்க ஏற்றுக்கல, மேலுக்குள்ளதை ஏற்றுக்கொள்வார்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பல முஜிசாக்களை கொடுத்தான். அதிலே ஒரு முக்கியமான ஒரு முஜிசா இந்த இஸ்ரா மிராஜ் என்று சொல்லக்கூடிய சம்பவம். இது அல்லாஹ்வுடைய வல்லமையை காட்டுகிறது. அதே போல இரண்டாவது இதில் கிடைக்கக்கூடிய அந்த செய்தி என்னவென்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பு. அல்லாஹ் தன்னுடைய நபிக்கு இப்படிப்பட்ட ஒரு சிறப்பை கொடுக்கிறார், தன்னிடத்தில் அழைக்கிறார். நபிமார்களை அங்கே அவர்கள் சந்திக்கிறார்கள், நபிமார்களை தொழுகை நடத்துகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பு இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த பயணத்திலே நமக்கு கிடைக்கக்கூடிய, இந்த சம்பவத்திலே கிடைக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான செய்தி என்னவென்றால், இந்த தொழுகையின் முக்கியத்துவம். தொழுகை எவ்வளவு ஒரு முக்கியமான வணக்கம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அதுவும் என்ன, 50 வக்தாக கொடுக்கப்பட்டது. 50ஐ அல்லாஹ் 5 குறைக்கிறார். இதுவரைக்கும் 5 வரைக்கும் குறைக்கிறார். அல்லாஹ்வுக்கு தெரியாதா நேரத்தோட இது 50 கொடுத்தாலும் 5 குறைக்கப்படும். ஒரே அணியில 5 கொடுத்துட வேண்டியதானே. அல்லாஹ் ஏன் 50 குறைக்கிறான்? 45, 40, 35, 30 அப்படியே குறைச்சு 5 வரைக்கும் அல்லாஹ் ஏன் குறைக்கிறான்? நமக்கு தெரியுறதுக்காக. இது 50 இருந்தது, அதை குறைச்சு 5 ஆக்கியிருக்கிறார். இதுல நீங்க என்ன செய்யாதீங்க, குறைபாடு செய்யாதீர்கள் என்று இந்த தொழுகையுடைய முக்கியத்துவம் உள்ளவர்களே. நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜி இது எப்ப கடமையாக்கப்படுகிறது, எங்க கடமையாக்கப்படுகிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூமியில் இருக்கிறாங்க, வஹி வருது.
அல்லாஹ் தஆலா அதன் மூலமாக கடமையாக்குறார். தொழுகை என்ன? தொழுகையை அல்லாஹ் தன்னிடத்திலே அடைக்கிறான், 7 வானத்துக்கு மேலே அடைக்கிறான். அதுக்கு பிறகு என்ன செய்கிறான்? இதை கடமையாக்குறான் என்றால் இந்த தொழுகைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கின்றது என்பதை நாம் ஒவ்வொருவரும் விளங்கி இந்த தொழுகையை நாம் அதிகமாக நாம் எல்லோரும் நிறைவேற்றுகிறோம். இதில் யாராவது பொழுதுபோக்கு செஞ்சார் இன்ஷா அல்லாஹ் இந்த சம்பவத்துக்கு பிறகு நாம் என்ன செய்வோம்? இந்த தொழுகையை என்னுடைய மௌத்து வரைக்கும் விடக்கூடாது என்ற ஒரு முடிவுக்கு நாம் வர வேண்டும். ஒவ்வொரு தொழுகையையும் அந்தந்த நேரத்தில் கட்டாயம் தொழுது முடித்து விட வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அப்படித்தானே? இன்ஷா அல்லாஹ் முழுமையா வரல. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. கடைசியாக ஒரு செய்தியை சொல்லி நான் முடிக்க வருகிறேன். அதுதான் என்ன? இந்த சம்பவத்துக்கு பிறகு நமக்கு நாம் பெற வேண்டிய படிப்பினை, இந்த சம்பவத்துக்கு பிறகு நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில மூட நம்பிக்கைகளை பற்றிய விளக்கத்தை சொல்லி முடித்து விடுகிறேன். ரஜப் மாதத்தின் 27ஆம் இரவு இந்த சம்பவம் நடந்த இரவு என்று சொல்லி நம்பி அந்த இரவை ஒரு சிறப்பு மிக்க இரவாக நம்பி அதிலே விசேட வணக்கங்களை நிறைவேற்றுவது, அந்த இரவிலே பயான் நிகழ்ச்சிகள் நடத்துவது, பள்ளி வாசல்களை எல்லாம் ஜோடிப்பது, நாள் சாக்கள் வரவழைக்கப்படுவது என்று பலவிதமான சடங்குகளும் சம்பிரதாயங்களும் நம்முடைய நாடுகளில் நடந்து கொண்டிருக்கிறது இல்லையா? அப்படிதானாங்க? இன்று வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. வேண்டுமென்றால் சென்ற காலங்களை விட குறைந்திருக்கிறது. ஆனால் அந்த பேர்ல ஏதோ நடக்குது. இதுக்கும் இந்த சம்பவத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். இஸ்ரா மேராஜ் தான் நீங்க விளங்கினீங்க தானே? அந்த இஸ்ரா அல் மேராஜ். இஸ்ரா என்பது பைத்துல் ஹராமிலிருந்து, மக்கா பள்ளியிலிருந்து, காபத்துல்லாவிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா பைத்துல் மக்திஸ் வரைக்கும் நடந்த பிரயாணம். அந்த சம்பவம் இது இஸ்ரா. இது குர்ஆனில் இருக்கிறது, ஹதீஸிலும் இருக்கிறது. மேராஜ் என்பது பூமியிலிருந்து மேல் நோக்கி 7 வானங்களை கடந்து பிறகு நாம் சொன்ன செய்திகள் எல்லாம் நடந்து திரும்பி வந்த சம்பவத்துக்கு பேர் மேராஜ். இது ஹதீஸில் இருக்கிறது, இது குர்ஆனில் இல்லை, இது ஹதீஸில் இருக்கிறது. ரெண்டையும் நாம ஆதாரப்பூர்வமான சம்பவமாக செய்தியாக நம்பணும். எப்ப நடந்தது அப்படிங்கும் போது வரலாற்று ஆசிரியர்கள் அறிஞர் பெருமக்களுக்கு மத்தியிலே பலதரப்பட்ட கருத்துக்கள் நிகழ்ந்தாலும் இதிலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஊர்ஜிதமான கருத்து என்னவென்றால் இது மக்கா ஹிஜ்ரத்துக்கு முன்னால் நடந்தது. ஹிஜ்ரத்துக்கு பிறகு நடக்கல, ஹிஜ்ரத்துக்கு முன்னால் மக்காவில் இருக்கும்போது. அது எப்ப நடந்தது என்றால் குறிப்பாக இன்ன வருடம், இந்த மாதம், இன்ன தேதி, இன்ன நாள் என்று இல்லை. அதில் வந்திருக்கக்கூடிய பல ஹதீதுகள் லைவான ஹதீதுகள், ஆதாரப்பூர்வமான எந்த செய்தியும் இல்லை அது எப்ப நடந்தது என்பது. ஆனால் அந்த வரலாற்று குறிப்புகளை பார்க்கும்போது ஹிஜ்ரத்துக்கு முன்னால் நடந்தது என்றும் கிட்டத்தட்ட ஹிஜ்ரத்துக்கு ஒரு வருடத்துக்கு முன்னால் நடந்திருக்க வேண்டும், கிட்டத்தட்ட ஹிஜ்ரத்திற்கு ஒரு வருடத்திற்கு முன்னால் நடந்திருக்க வேண்டும் என்பதுதான் வரலாற்று குறிப்புகள் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி. எப்ப நடந்தது என்று நமக்கு அது தெரியாத ஒரு செய்தியாக இருக்கிறது. ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்துக்கு பிறகு 10 ஆண்டுகள் உடன் வாழ்ந்தார்கள் மதீனாவிலே. அவ இந்த குறைந்தபட்சம் அந்த நாளை 10 தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கிறார். ஒரு தடவையிலேயாவது அந்த நாள் பற்றிய ஒரு செய்தியை, அந்த சிறப்பு பற்றிய செய்தியை சொன்னதில்லை. அந்த நாளிலே ஒரு சிறப்பு வணக்கத்தை அவர்கள் மேற்கொண்டதில்லை. அந்த நாளிலே அருமை சஹாபாக்கள் செய்ய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அனுமதித்த ஒரு செய்தி கிடையாது. சொல், செயல், அங்கீகாரம், ஹதீஸ். ஒன்று சொல்ல அறிக்கணும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லது அவர்கள் செய்த செயலாக இருக்க வேண்டும், அல்லது சஹாபாக்கள் செய்ய ரசூலுல்லாஹ் தடுக்காமல் அதை அனுமதித்திருக்க வேண்டும், ஆமோதித்திருக்க வேண்டும். சொல், செயல், அங்கீகாரம், இந்த மூன்றும் இந்த சம்பவத்துக்கு, இந்த நாளுக்கு கிடையாது. இந்த நாள் ஒரு நாளை குறிப்பிட்டு இந்த நாள் மிலாதுடைய நாள், இதுல இபாதத்து செய்வது சிறப்பு இருக்கிறது மற்ற நாட்களை விட. இதில் தொழ வேண்டும், இதில் திக்ருகள் செய்ய வேண்டும், அந்த பகலிலே நோன்பு முடிக்க வேண்டும் என்று ஒரு செய்தி ரசூலுல்லாஹ் அவங்க சொன்னதாகவோ செய்ததாகவோ சஹாபாக்கள் செய்ய அங்கீகரித்ததாக கிடையாது. ஒன்று, அந்த நாள் நமக்கு தெரியாங்கிறோம், தெரிந்தால் கூட அந்த நாளை நாம் சிறப்புமிக்க நாளாக சொல்வதற்கு அனுமதி இருக்கிறதா? இல்ல. ஏன்? ரசூலுல்லாஹ் வந்து அதை நமக்கு என்ன செய்யல, காட்டல. சொல்லாலும் காட்டல, செயலாலும் காட்டல, அங்கீகரித்தும் காட்டல. அப்படிங்கும் போது
நான் 1432லயோ அல்லது 1430லயோ அல்லது 1400லயோ நான் வந்து இந்த மீராஜுடைய இரவு, அது இந்த இரவு, அதுல வந்து இப்படியெல்லாம் வணக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்வதற்கு எனக்கு என்ன அனுமதி இருக்கிறது? அப்படி சொல்வதற்கு எனக்கு என்ன என்ன சொல்வது தகுதி இருக்கிறது? நான் யார்? மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னாங்க, யாராவது ஒருவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ அல்லாஹ்வோ, அதாவது நமக்கு இதுக்கு முன்னால குர்ஆனிலோ ஹதீஸிலோ ஒரு செய்தி சொல்லப்படாத ஒரு செய்தியை நாம உருவாக்கி போட்டு அந்த செய்தி நல்ல செய்தி என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தில் கியானத்து பண்ணிட்டாங்க, மோசடி செய்துட்டாங்க என்று சொல்ற மாதிரியாக இல்ல. என்ன அர்த்தம்டா, ரசூலுல்லாஹ் சொல்லி தரல, நாம வந்து என்ன செய்றோம்? இப்ப 1432ஆம் ஆண்டு சொல்றோம், இதை நாங்க வந்து கட்டாயம் செய்யணும் மார்க்கத்துல. இதை செய்தால்தான் மக்களுக்கு இந்த மார்க்கத்தை முழுமையா வழங்கப்படுத்தலாம். அப்ப என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ் அவங்க சொல்ல வேண்டி இருந்தது, அவங்க சொல்லாம விட்டுட்டாங்க, எனக்கு சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கிறது என்றாகிடும். அப்ப இது ஒரு பெரிய பாரதூரமான செய்தி என்று மாலிக் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. இர்பாத் சாரியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஒரு நாள் இது திருமதி இன்னும் பல கிரந்தங்களில் வருகிறது. இந்த ஹதீஸை ஹசன் என்று ஹசனுடைய தரத்தில் உள்ள ஹதீஸ். இர்பாத் சாரியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், எங்களுக்கு ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உபதேசம் செய்தார்கள். எப்படிப்பட்ட உபதேசம் என்றால் அது ரொம்ப உருக்கமான சுருக்கமான ஒரு உபதேசம். உள்ளங்கள் எல்லாம் நடுநடுங்கி கண்கள் எல்லாம் கண்ணீர் வடிக்கிற அளவுக்கான ஒரு உபதேசமாக இருந்தது. நாங்கள் சொன்னோம், யார் சொல்லலாம், இது கடைசி பிரியாவடை பெறும் உபதேசம் போன்றிருக்கிறதே, எங்களுக்கு நீங்கள் ஏதாவது வசியத்தை சொல்லுங்கள் என்ற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த ஹதீஸிலே பல செய்திகள் இருந்தாலும் அதிலே சொன்ன ஒரு செய்தி என்னவென்றால், உங்களுக்கு நான் ஒரு எச்சரிக்கை செய்கிறேன். என்ன எச்சரிக்கை? மார்க்கத்தில் புதிதாக ஒன்றை ஆரம்பிப்பதை, ஈயாக்கும் முஹ்தஸாத்தில் உமூர், மார்க்க விஷயத்திலே ஒன்றை புதிதாக நீங்கள் ஆரம்பிப்பதை நான் எச்சரிக்கை செய்கிறேன். மார்க்கத்தில் நீங்க என்ன செய்யக்கூடாது? ஒன்றை புதுசா ஆரம்பிக்கக்கூடாது, அப்படி ஆரம்பிப்பதை மட்டும் நான் உங்களுக்கு கடுமையான எச்சரிக்கை செய்கிறேன். ஏனென்றால் இந்த மார்க்கத்திலே ஆரம்பிக்கப்படக்கூடிய ஒவ்வொன்றும் ஃபைன்ன குல்ல முஹ்தஸத்தின் பித்ஆ, இந்த மார்க்கத்தில் புதிதாக ஆரம்பிக்கப்படக்கூடிய ஒவ்வொன்றும் அது பித்அத்து. வகுல்ல பித்அத்தின் வலாலா, ஒவ்வொரு பித்அத்தும் வழிகள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் திருமதி போன்ற பல கிரந்தங்களில் பதியப்பட்டிருக்கிறது. நஸாயிலே வரக்கூடிய அந்த ரிவாயத்திலே ஒரு வாசகம் கூட இருக்கிறது, வகுல்ல வலாலத்தின் ஃபின்னார், ஒவ்வொரு வழிகளும் நரகத்துக்கு தான் கொண்டு செல்லும். அப்ப நீங்க வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தராத ஒண்ண நீங்க மார்க்கம்னு சொல்லக்கூடாது, அப்படி சொல்லி போட்டு அது நல்லதுன்னு சொல்லக்கூடாது. ரசூலுல்லாஹ் செய்யாத ஒண்ணை நான் செய்துட்டா அது எப்படி நல்லதாக வரும்? ரசூலுல்லாஹ் காட்டாத வழி அது எப்படி நல்ல வழியாக ஆக முடியும்? ரசூலுல்லாஹ் காட்டாத வழி அது வழிகேடு, அது பித்அத்து. வழிகேடு நரகத்துக்கு தான் உங்களை கொண்டு செல்லும் என்கிற தெளிவான ஒரு செய்தியை இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருக்கமான இந்த உபதேசத்திலே சொல்லி காட்டுகிறார்கள். நண்பர்களே, நீங்க பார்க்கணும், இப்ப இந்த மிஹ்ராஜுடைய இரவை கொண்டாடுவது ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டலா? அப்ப எப்படி நான் அதை செய்யறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரபாவுடைய தினத்தில் 10ஆம் ஆண்டு ஹிஜ்ரி ஹஜ் செய்யறதுக்காக போறாங்க. அரபாவுடைய மைதானத்தில் இருக்கும்போது ஆயத் இறங்குகிறது. இந்த நாள்ல இருந்து கிட்டத்தட்ட 90 நாட்களுக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாயிறாங்க. அப்ப சூரத்துல் மாயிதாவுடைய 3வது ஆயத்திலே ஒரு ஆயத்து, அந்த 3வது ஆயத்தில் உள்ள ஒரு செய்தி, அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைக்கு உங்களுடைய மார்க்கம் முழுங்க, என்னுடைய அறுப்படைகளை முழுமைப்படுத்தி விட்டேன், அத்மம்து அலைக்கும் நிஅமதி வரதீத்து லக்குமுல் இஸ்லாம தீனா, இஸ்லாத்தை உங்களுக்கு மார்க்கமாக நான் பொருந்திக் கொண்டேன். எப்ப இருந்தது? 23 வருடம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூமியில வாழ வைத்து சொல்ல வேண்டிய உலகம் அழியும் வரைக்கும் மக்களுக்கு சொல்ல வேண்டிய மார்க்க செய்தியெல்லாம் சொல்ல வச்சு இன்றையோட முடிஞ்சிச்சு. உங்களுக்கு என்னுடைய மார்க்கம் முழுமையாகிவிட்டது. அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ்வுடைய இங்க வாழ தேவையில்லை, ரசூலுல்லாஹ் அவங்க வந்து மரணிக்கக்கூடிய நாள் நெருங்கி விட்டதுங்கிற ஒரு அந்த கடைசி அச்சுடைய காலத்துல இது மாதிரி பல ஆயத்துகள் இறங்குகிறது. ரசூலுல்லாஹ் பல செய்திகளை சொல்றாங்க, என்னுடைய வஃபாத் நெருங்கி விட்டதுங்கிறது அந்த